பொண்ணு அழைக்கிறதுக்கு அரசி எங்க? நான் விஷத்தை குடிச்சு செத்து போயிருவேன்னு சொன்னீங்கல்ல. பொண்ணு வீட்ல இல்லங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி முழுக்க பொண்ணு வேற ஒருத்தன் கூட தங்கி இருந்தா அப்படின்னு சொன்னா அப்புறம் வேற எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதே போல நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே ஆகாது. இதான் நான் உனக்கு கொடுக்க போற தண்டனை அப்படின்னு நினைச்சு குமரவேல் ஒரு பிளான் போட்டான். அது சரிதான். இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எவன் அந்த பொண்ணை கட்டிப்பான்? அங்க எதுவும் நடக்கலனாலும் இந்த ஊர் உலகம் தப்பாதான் பேசும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட அரசி குமரவேலோட திட்டத்தை முறியடிக்க செமையான ஒரு பிளான போட்டு அரங்கேற்றமும் பண்ணிட்டா. அட ஆமாங்க, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து அரசியங்க அரசியங்க அப்படின்னு கேக்குறப்ப டக்குன்னு அரசியோட கார்ல வந்து என்ட்ரி கொடுக்கறான் குமரவேலு. உங்க பொண்ணு ராத்திரி முழுக்க எங்கூட தான் இருந்தா, இந்த அவ பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திட்டேன் அப்படின்னு குமரவேலு சொல்ல, காருக்குள்ள இருந்த அரசி குமரவேலு வச்சிருந்த தாலியை எடுத்து தனக்கு தானே கட்டிக்கிட்டு, நான் எந்த தப்பும் பண்ணல, இவன் தான் என்ன கடத்திக்கிட்டு போய் ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணு, இல்லன்னா விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி என் கழுத்துல தாலிய கட்டிட்டான் அப்படின்னு அப்படியே திருப்பி போட்டு குமரவேலுக்கு ஷாக் கொடுத்திட்டா. உண்மையாவே 2 பேருக்குமே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியாவே இல்ல. அப்படி இருக்கிறப்ப அரசி தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டு பேசுறத பார்த்தா குமரவேலு வாயாலேயே உண்மைய ஒத்துக்க வைக்கணும்னு தான் அரசி இந்த பிளான் போட்டிருக்கிறா அப்படின்னு நான் நினைக்கிறேன்.